மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்களால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவது என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. ஸ்கேன் சென்டர், ஆம்புலன்ஸ் வசதி, மாற்றுச் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் கமிஷனுக்காக கையூட்டு பெற்று செயல்படுகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அவதி. உயர்தர ஸ்கேனிங் கருவிகள் இருந்தும் தொழில்நுட்ப ஊழியர்கள் இல்லாமல் தஞ்சை மற்றும் திருவாரூருக்கு அனுப்பி வைக்கப்படுவதால் காலநேரம் விரயமாவதாக பொதுமக்கள் வேதனை. குறைபாடுகளை சரிசெய்ய விஜய் சர்க்கார் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பெரியார் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் அரசு தலைமை மருத்துவமனையாக அமைந்துள்ள இந்த மருத்துவமனை நம்பி தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலையில் இதய நோய் சிகிச்சை, பல் சிகிச்சை, நரம்பியல் சிகிச்சை, அறுவை சிகிச்சை உள்ளிட்ட 9 வகையான நோய்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக தினமும் ஏழை எளிய மக்கள் நூற்றுக்கணக்கானோர் நீண்ட கியூ வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறுகின்றனர். 45 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய நிலைமையில் 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். மேலும் செவிலியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது. அதிநவீன சிடி ஸ்கேன் உள்ளிட்ட கருவிகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஸ்கேன் எடுக்கும் இடத்தில் தொழில்நுட்ப ஊழியர் பணியில் இல்லாத காரணத்தால் வெளியில் சென்று நோயாளிகள் ஆயிரக்கணக்கில் பணம் செலுத்தி தனியாரிடம் ஸ்கேன் எடுக்க வேண்டிய நிலைமை உள்ளது. இந்த நிலைமையை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களே இதுபோன்ற நிலைமையை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் அரசு மருத்துவர்களுக்கு தனியார் ஸ்கேன் சென்டர் மூலம் கமிஷன் பெறுவதற்கே இதுபோன்ற நிலைமையை உருவாக்குகிறார்கள். பணம் உள்ள நோயாளிகள் தனியார் ஸ்கேன் சென்டருக்கு போய் ஸ்கேன் எடுத்து வருகிறார்கள். பணம் இல்லாத ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி 3 நாட்களுக்கு பிறகுதான் ஸ்கேனிங் ரிப்போர்ட் நோயாளிகளுக்கு பெறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்கவில்லை. மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா மாவட்டம் என்பதால் இந்த மாவட்டத்தில் சுற்றியுள்ள கிராமங்கள் அதிகம் விவசாய தொழில் நம்பி வாழ்கிறது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா மாவட்டம் என்பதால் இந்த மாவட்டத்தில் சுற்றியுள்ள கிராமங்கள் அதிகம் விவசாய தொழில் நம்பி வாழ்கிறார்கள். விவசாய தொழிலுக்கு செல்லும் போது திடீரென்று விஷத்தெந்துக்கள், பாம்புகள் ஏதேனும் தீண்டிவிட்டால் மருத்துவ உதவிக்காக அவர்களை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில்தான் அனுமதிக்க நேரிடும். விஷத்தெந்துக்கள், பாம்பு கடிக்கு தற்போதைய தலைமை மாவட்ட மருத்துவமனையில் இதற்கான அதிநவீன சிகிச்சை கிடையாது. ஆகையால் இவர்களை மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மற்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். போகும் வழியிலேயே பாம்பு கடிப்பட்ட விவசாயிகள் இறந்து போகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் போதிய ஊழியர்கள், மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் முழுமையாக பயன்பாட்டிற்கு அது வரவில்லை. மேலும் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய நோயாளிகளை திருவாரூர் அல்லது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதற்கான ஆம்புலன்ஸ் வசதிகளும் சரிவர இல்லாமல் கட்டணங்கள் அதிகம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த வாரம் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் உடனடியாக சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தால் நோயாளி ஒருவர் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவமனை குறைபாடுகளை சீர் செய்து முழுமையான அளவில் அரசு மருத்துவமனை இயங்க தற்போதைய பொறுப்பேற்றக்கூடிய புதிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை இங்கே ரொம்ப கேவலமாக ட்ரீட்மெண்ட்டு இருக்குது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள், நகர மக்கள் எல்லாம் இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கேன் சென்டரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. லட்ச பணம் கொடுத்து அந்த ஸ்கேன் மிஷினை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க. ஆனால் அதுக்கு டாக்டர்ஸே இங்கே போடப்படல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தலைமை மருத்துவமனை. இந்த தலைமை மருத்துவமனையில் 45க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்குன்னு. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னாக்கா 17 பேர், 18 பேர். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் 2 வருஷம்லாம் வந்து லீவ் எடுத்துகிட்டு உட்காந்துருக்குறாங்க. இங்கே குழந்தை தொழிலாளர்களுக்கோ, இங்கே அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. 2வது 9 நோய்க்கு மட்டும்தான் இங்கே பாப்பட்டு எழுதி போட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கே மீதி எந்த நோய்க்கும் பார்க்க மாட்டாங்க. ஹார்ட்டு பார்க்க முடியாது, நரம்பியலுக்கு பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னும் வந்து சிறுநீரகத்துக்கு இங்கே சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. டயாலிசிஸ் பேஷண்ட்லாம் வந்து கியூவில் அடிப்பாங்க. ஒரு ஸ்கேன் சென்டரில் வந்து இங்கே மயிலாடுதுறையில் இருக்கிற தனியார் ஸ்கேன் சென்டரோட டையப் வச்சுப்பாங்க. இங்கே வரவங்களுக்கு சிதம்பரத்தில் போய் ஸ்கேன் சென்டர் எடுத்து கொடுக்கணும், 3 நாள் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் எடுத்து தனியாரில் வந்து அந்த ஸ்கேனை போய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு கமிஷனு. அதே மாதிரி இங்கே ரெஃபரிங் டாக்டர்ஸ் தான். அதாவது இங்கே வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திருவாரூர், தஞ்சாவூருக்கு உடனே ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டுருவாங்க. உடனே 1 மணி நேரத்தில் உயிர் போகுது, 2 மணி நேரத்தில் உயிர் போயிடும் அப்படின்னவனே மக்கள் பதறி போய் ஒரு தனியார்
ஹாஸ்பிட்டல்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை. லட்சம் லட்ச காசு, ஆயிரக்கணக்கான காசை எதையாச்சும் நகையை வச்சு தாலியை வச்சு கொண்டு போய் அதுக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மயிலாடுதுறையில் இருக்குது. இப்போ கும்பகோணத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கும்பகோணத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மயிலாடுதுறையிலே ஒரு பெரிய பிரான்ச்சை போட்டாங்க. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரான்ச்சுக்கு இங்கே வந்த பேஷண்ட்டை அங்கே அனுப்புகிற ஒரு சூழ்நிலையும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் 3 மாதத்துக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக அனைத்து பெரிய கட்சிகளும் மயிலாடுதுறையில் ஒன்றாக இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும். மயிலாடுதுறையில் ஹாஸ்பிட்டல் வந்து அடிப்படை தேவை, இங்கே நாங்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கிறோம், மிதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இங்கே மக்களுக்கு ஒழுங்கான சிகிச்சை இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தணும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு பிற்பாடு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இங்கே இளைஞர்களையும் அனைத்து கட்சிகளையும் இணைத்து பெரிய ஆஸ்பத்திரி வாசலில், இந்த பெரிய அரசு மருத்துவமனை வாசல்லையே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம். இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு நீங்கள் அடிப்படை விஷயமாக இந்த விஷயத்தை, மயிலாடுதுறை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விஷயத்தை, இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை, டாக்டர் போதிய வசதி டாக்டர்கள் கொடுக்கறத நீங்கள் வந்து ஏற்பாடு செய்யணும். அதுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறோம். மேலும் எம்எல்ஏ வந்து தெருவாக போய் குப்பை இருக்குதா இல்லையான்னு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாரு. எம்எல்ஏ முதல்ல மருத்துவமனைக்கு வாங்க. மயிலாடுதுறை மருத்துவமனை தான் இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. சீர்காழிலையும் இதே பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு வாங்க, இந்த போராட்ட குழுக்களை அழைத்து பேசுங்க, என்ன நடத்தணும்னு செய்யுங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்து பணி செய்கிறோம். ஆனால் இங்கே மக்களுக்கு சேவை, மருத்துவ சேவை ஒழுங்காக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. இல்லை என்றாக்கா மிகப்பெரிய போராட்டத்தை, இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன், மயிலாடுதுறை சேர்ந்த நான். இங்கே இருக்கக்கூடிய அரசு பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை மாவட்டமாக இது புதிதாக உருவாக்கப்பட்ட பிறகு 2021 இது மாவட்ட தலைமை மருத்துவம் உயர்த்தப்பட்டது. இங்கே இருக்கிற புதிதாக நிறைய கட்டடங்கள் வந்திருந்தாலும் போதுமான மருத்துவர்களும் செவிலிகளும் இங்கே போதுமான வசதி இல்லை என்பதை நான் கூற விரும்புகிறேன். குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை மற்றும் அதேபோல் சிறுநீர் கோளாறு, அதேபோல் இன்றைக்கு மூளை நரம்பியல் போன்ற மருத்துவ என்பது போதுமான மருத்துவ வசதி இல்லை. குறிப்பாக பல்வேறு நோய்களுக்கு இங்கே அவசர சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய அவல சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. பாம்பு போன்ற கடுமையான விஷ பாம்புகள் கடித்தால் உடனடியாக இங்கே பார்ப்பதற்கு போதுமான மருந்துகளும் மருத்துவ வசதிகளும் இங்கே இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஸ்கேன்கள் எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படக்கூடிய அந்த ஸ்கேனுக்கான ரிப்போர்ட்டை வாங்குவதற்கு 3 நாட்கள் என்பது தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்க வேண்டிய அவலநிலை என்பது இங்கே ஏற்பட்டிருக்கிறது. எனவே புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு போதுமான மருத்துவ வசதிகளும் மருத்துவர்களையும் போதுமான ஊழியர்களையும் நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.